தமிழர் தேசிய கழகம் ஏன் நாம் தமிழ், ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் தான். ஏன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்காமல் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? நம்ம தேவேந்திர விலாசம் அந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுவரைக்கும் அதிமுக பார்த்திங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் கௌரவப்படுத்துது. ஆனால் ஐயா இமானுவேல் சேனாருக்கு மட்டும் இதுவரைக்கும் அந்த ஆட்சியில் முதல்வராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கு எடப்பாடியிலேருந்து ஓபிஎஸ் வரைக்கும் இது வரைக்கும் ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்துல மரியாதை செலுத்தலை. அப்போ இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறதா 5 பேர் யார், அவங்க ஏன் இன்றைக்கி வரைக்கும் காவல்துறை கைது செய்யலை? அல்லது நீங்கள் நெருக்கடி கொடுத்துருந்தா அவங்களாவது சரணடைஞ்சிருப்பாங்க. முதல்ல 2 நாள் தானே கேட்டீங்க, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க, சரின்னாச்சு. 2 நாள் கேட்டீங்க, ரைட்டுனாச்சு. அடுத்த 2 நாள் நீங்கள் ரைட்டுனாச்சு. இன்றைக்கோட எத்தனை நாள் ஆச்சு? அப்போ அவங்க அந்த மீதி உள்ள குற்றவாளிகளுடைய நிலை என்ன? போய் களத்தில் போய் செஞ்சவனா நீங்கள் வெளிப்படையாக அந்த சிசிடிவி அதுன்னு வெளியில் வந்ததுனால நீங்கள் தவிர்க்க முடியாமல் விரட்டினீங்க, கைதாயிட்டான். இந்த மூளையாக செயல்பட்டவங்களை ஏன் நீங்கள் இன்னும் நெருங்கலை? இல்லை காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலின் அதை நீங்கள் கண்டுக்கிற வேணாம் விடுங்கன்னு சொல்கிறாரா? இல்லை வேறு ஏதாவது உயர் அதிகாரிகள் மாதிரி சொல்கிறாங்களா? எங்களுக்கு தெரியணும்ல, நம்ம ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம், அதனுடைய வழி நமக்கு தெரியும். இனி அடுத்து வேறு யாரும் இழந்துடக்கூடாதுன்னு திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் எப்படி இன்றைக்கி திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடையின் கீழே கொண்டு அதை ஒரு கூட்டணியாகவோ ஆதரவு இயக்கங்களாகவோ அரவணைச்சு அதை எடுத்துகிட்டு போய் படுகொலை மீதமுள்ள குற்றவாளிகளை இதுவரைக்கும் காவல்துறை கைது செய்யப்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன காரணம்? இல்லை, அது உண்மைதான். அதாவது பார்த்திங்கனாக்கா, அந்த படுகொலை நடந்த அந்த சமயத்தில் அந்த காவல் நிலையம் இருக்குது பாருங்கள், பசுபதிபாளையம் நினைக்கிறேன், அந்த காவல் நிலைய ஆய்வாளர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதற்கு மேலே உள்ள காவல் துணை கண்காணிப்பாளர் அவரும் தேவேந்திரகுல வேளாளர் நம்ம சமூகம்னு சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவரும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்கிறாங்க. அங்கே நாங்கள் களத்தில் இறங்கி போராடும்போது எங்ககிட்ட அதிகாரிகள் பேச வந்தவங்கள சொன்னது. அப்போ ஏப்பா இங்கே இருக்கிற ஆய்வாளர்லேருந்து துணை கண்காணிப்பு கண்காணிப்பு வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் டிஐஜி வரைக்கும் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறோம். அப்படியெல்லாம் யாரும் நாங்கள் விட்டுட்டு போயிட மாட்டோம், எங்களை நம்புங்க, 4 நாளுக்குள்ளே 2 நாள் டைம் கொடுங்க, அத்தனை பேரும் நாங்கள் கைது பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 நாள் நம்ம இங்கே நேரம் கொடுத்தோம், கைது பண்ணலை. அதன் பிறகு மறுபடியும் 2 நாள் கேட்டாங்க. அடுத்த 2 நாள் சில தனிப்படைகள்லாம் அமைச்சு அங்கங்கே போனாங்க. அந்த நெருக்குதலில் கொஞ்சம் பேர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க. அதான் அவங்க பிடிக்கல, தானாக அதான் அவங்க தேடி போகிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்கவுங்க கொஞ்சம் காவல் நிலைய நீதிமன்றத்தில் சரணடைஞ்சாங்க. இது வரைக்கும் முதல்ல ஒரு 5 பேர் சரணடைஞ்சாங்க. அதன் பிறகு சிவகங்கையில் ஒருத்தரும் மதுரையில் ஒருத்தரும் சரணடைஞ்சார். மொத்தம் 7 பேர். ஒருத்தர் மதுரை காவல் நிலையத்தில் காவலர்கள் பிடிச்சி கரூர் காவலர்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது மொத்தம் 8 பேர். இந்த வழக்கில் A1 இருக்கிறவர் சிறைக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ 9 பேர். இந்த வழக்கில் முதல் தகவல் வரைக்கும் மொத்தம் 14 பேர் சொல்லியிருக்கிறாங்க குற்றவாளின்னு. அப்போ 9 பேர் போச்சுன்னா மீதி 5 பேர் என்னானாங்க? அந்த 5 பேர் யார், அவங்க ஏன் இன்றைக்கி வரைக்கும் காவல்துறை கைது செய்யலை? அல்லது நீங்கள் நெருக்கடி கொடுத்துருந்தா அவங்களாவது சரணடைஞ்சிருப்பாங்க. முதல்ல 2 நாள் தானே கேட்டீங்க, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னீங்க, சரின்னாச்சு. 2 நாள் கேட்டீங்க, ரைட்டுனாச்சு. அடுத்த 2 நாள் நீங்கள் ரைட்டுனாச்சு. இன்றைக்கோட எத்தனை நாள் ஆச்சு? அப்போ அவங்க அந்த மீதி உள்ள குற்றவாளிகளுடைய நிலை என்ன? போய் களத்தில் போய் செஞ்சவனா நீங்கள் வெளிப்படையாக அந்த சிசிடிவி அதுன்னு வெளியில் வந்ததுனால நீங்கள் தவிர்க்க முடியாமல் விரட்டினீங்க, கைதாயிட்டான். இந்த மூளையாக செயல்பட்டவங்களை ஏன் நீங்கள் இன்னும் நெருங்கலை? இல்லை காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலின் அதை நீங்கள் கண்டுக்கிற வேணாம் விடுங்கன்னு சொல்கிறாரா? இல்லை வேறு ஏதாவது உயர் அதிகாரிகள் மாதிரி சொல்கிறாங்களா? எங்களுக்கு தெரியணும்ல, நம்ம ஒரு தலைவரை இழந்திருக்கிறோம், அதனுடைய வழி நமக்கு தெரியும். இனி அடுத்து வேறு யாரும் இழந்துடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி முகுக்கு முகு எல்லா பக்கமும் நம்ம போராடுறது, கத்துறது எதுக்காக? இழந்ததுக்கு நீதி வேணும், இனிமேலும் இழந்துடக்கூடாது.
அதுக்காக தான் கத்துறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் மீதமுள்ள குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யவில்லை. இந்த காவல்துறையுடைய கையை கட்டி போட்டிருக்கிறது யார்? அந்த கஞ்சா மாஃபியாவுக்கு துணை போகுதா காவல்துறை அப்படிங்கிற கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இவ்வளோ தூரம் தமிழ் தேசிய சிந்தனையோடு தமிழ் தேசிய ஒற்றுமையோடு பேசக்கூடிய இந்த தமிழர் தேசிய கழகம் ஏன் நாம் தமிழ், ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியத்தை வந்து முன்னெடுக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் தான். ஏன் சீமானுக்கு ஆதரவு கொடுக்காமல் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க? தமிழர் தேசியம் தானே பேசுகிறீங்க, ஒரு தமிழ் தேசிய இனத்துக்காண்டி போராடக்கூடிய அவருக்கே நீங்கள் ஆதரவு கொடுக்கல, என்ன காரணம்? அதாவது தமிழ் தேசிய கருத்தியலை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியல் தளத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே பலரும் இதை பேசி வந்திருக்கிறாங்க, இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் சொல்லப்போனால் அண்ணன்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கருத்தியலுக்குள்ளே வந்து களமாடிக்கிட்டு இருந்தவன் தான். அது தேர்தலுக்கு அப்பால் சில இயக்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தேர்தலுக்கு உள்ள அண்ணன் சீமான் போன்றவர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே என்ன ஒரு ஆசைனாக்கா, திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் எப்படி இன்றைக்கி திராவிட மாடல் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து அதை ஒரு கூட்டணியாகவோ ஆதரவு இயக்கங்களாகவோ அரவணைச்சு அதை எடுத்துகிட்டு போய் அறுவடை செய்கிறார். இது எனக்கானதுன்னு சொல்லி அவர் தனியாக கிளைம் பண்ணலை. ஆனால் அண்ணன் சீமானனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து போட்டின்னு ஒவ்வொரு முறையும் அறிவிக்கிறார். இப்போ தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டா என்ன அர்த்தம்? இப்போ மற்ற யாரையும் நான் கூட சேர்த்துக்கல, தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர் அமைப்புகளோட அவர் சேர்த்துக்கிற. அப்போ அப்படியான ஒரு சூழலை அவர் ஒவ்வொரு முறையும் அறிவிக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? உள்ளபடியே எங்களுக்கு ஒரு ஆசை உண்டு. நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தேர்தல் களத்திற்குள் நிற்கக்கூடிய அமைப்புகள், தமிழ் தேசிய முன்னணின்னு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று இருந்துச்சு. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு பெரிய அணி சேர்ந்துச்சு. அந்த அணி முழுக்க அண்ணனுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. இப்போ சென்னை சைடு ஆதித்தமிழர் மக்கள் கட்சி, விடுதலை கட்சி வினோத்தன் இருந்தாங்க, நம்ம இயக்குனர் களஞ்சியம் இருந்தார், அதே மாதிரி எங்கிட்ட மருது மக்கள் இயக்கம் முத்துப்பாண்டியன் இருந்தார், இங்கிட்ட நம்ம ஐயா வியனரசு தன்னுரிமை தமிழ் தேச தன்னுரிமை கட்சி அவர் இருந்தாங்க, நம்ம சகோதரர் நம்ம வனவேங்கிகள் கட்சி இரணியன் இருந்தார், நம்ம இஸ்லாமிய சேவை சங்கம் நம்ம சாகுல் அமீது இருந்தாங்க. இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரும் ஒரு படை அவருக்கு அரணாக தமிழ் தேசிய களத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அவங்களாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, தமிழ் தேசிய கருத்தியலை அது ஒரு தனிநபர் பேசினாலும் சரி, ஒரு சின்ன இயக்கம் பேசினாலும் சரி, எல்லாரையும் அரவணைத்து தேர்தல் களத்தில் ஒரு முன்னணி சக்தியாக அண்ணன் சீமான் நிற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அப்படியான ஒரு சூழல் வரும்போது, அப்படியான ஒரு முடிவு வரும்போது நாம் அவருக்கு உறுதியாக ஆதரவு கொடுப்போம். அப்போ இது தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைவரையும் வந்து ஒருங்கிணைக்க தவறிட்டார் சீமான் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், இந்த தேர்தலில் மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு தேர்தலையுமே நான் அதை தான் எதிர்பார்க்குறோம். தமிழ் தேசியங்கிற கருத்தியலை அவர் பேசுனதுக்கு பிறகு கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில், அந்த கருத்தின்பால் எல்லாரும் ஈர்க்கப்படுறாங்கன்றதும் மாற்று கருத்தில். ஆனால் நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் மாவட்ட அளவுலையோ 2-3 மாவட்ட அளவுலையோ சில இயக்கங்கள் இயங்குறாங்க. அவங்களும் இந்த கருத்தியலுக்காகத்தான் இயங்குறாங்க, விதைக்கிறாங்க. திமுக மட்டும்தான் திராவிட மாடல் சிந்தனையை விதைக்குதா? இல்லை. அதன் பிறகு பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட பலரும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் ஒரு குடையின் கீழே தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் அரவணைச்சிட்றாங்க, எல்லாருடைய ஆதரவை வாங்கிக்கிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சிட்றாங்க. கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில இடங்களை கொடுக்குறாங்க, சிறிய ஆட்களை வந்து செலவினங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு நீங்கள் போய் பாருங்கன்றாங்க. இது மாதிரி வந்து தமிழ் தேசிய முகாம்களை எல்லாத்தையும் ஒரே முகாம்களை கொண்டு வந்து ஒரு முன்னணி படையாக வந்து அண்ணன் அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது போன்ற ஒரு முன்னெடுப்புகளே அவர் முன்னெடுக்கின்ற பொழுது உறுதியாக நம்ம அவருக்கு ஒத்துழைப்பு. இல்லைப்பா, அவர் வந்து தனித்து நிற்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு சரியாக, இந்த மக்களுக்கு வந்து சரியாக செய்யலை, அதனால நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களை பேர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் நேரடியாக சென்று வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நீங்களே முன் வரலாம் இல்லையா? இல்லை, இந்த இப்போ உள்ள அரசியல் சூழலில் வந்து அதற்கான தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதற்கான தேவை இல்லை.
இப்போ வருகின்ற இந்த மக்களவைத் தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் யார் வந்து வெற்றி வாய்ப்பை பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒரு 4 அணியாக நிற்கிறாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி போட்டியாக வந்து இந்த ஒரு 4 கட்சி தான் வந்து பேசப்படுது. இதில் யார் பெரும்பான்மையாக வெற்றி வாய்ப்பை வந்து பெறுவார்னு தமிழ் தேசிய கழகத்தோட தலைவர் நினைக்கிறார்? அது யார் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு கணிச்சு சொல்கிறது வந்து அது கருத்து கணிப்பு. இது இப்போ சமீபமாக நிறையா பெரும் ஊடகங்களெல்லாம் அதை வெளியிடுறாங்க. அது கருத்து கணிப்புங்கிற பேரில் கருத்து திணிப்பாக தான் வெளியிடுறாங்க. இத்தனை தொகுதி ஜெயிக்கும் வைக்கின்றதெல்லாம். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறத விட இவர்கள் ஜெயிக்க வேண்டும். யார் ஜெயிப்பார்கள்னு நம்ம சொல்கிறத விட யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் நம்ம மக்கள் தொடர்ச்சியாக படுகொலை, சாதிய அடிப்படையில் படுகொலை செய்யப்படுகிறார்கள், காவல்துறையினால் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். இங்கே தேர்தல் ரீதியாக நம்ம மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் கிளப்பில் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் வந்து செவிசாய்க்கக்கூடிய ஒரு தலைமையை, ஒரு பெரிய கட்சியை நாம் ஆதரித்து நிற்கும் பொழுது தான் இதை அடுத்தடுத்து நம்ம சில விஷயங்களை நம்ம மக்களுடைய எண்ணங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் நம்ம அதிமுகவை ஆதரிக்கிறோம். அதிமுக வெற்றி பெறணும்னு நினைக்கிறோம். தேர்தலில் யார் வேணாலும் வெற்றி பெறுவாங்க. அது அந்த தொகுதியினுடைய பலத்தை பொறுத்து, வேட்பாளருடைய பலத்தை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி யதார்த்தத்தில் வந்து அகில இந்திய அளவில் பாஜக வெற்றி பெறும்னு ஒரு பெரிய கருத்து பரப்பலை ஊடகங்கள் மூலமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் கல யதார்த்தம் இது மாதிரியான எத்தனையோ கருத்து கணிப்புகளை வந்து பொய்யாக்கி இருக்கு. அதே மாதிரி மாநில அளவில் இன்றைக்கி ஸ்டாலின் வந்து நாங்கள் தான் வந்து ஜெயிப்போம், 40 எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மமதையில் இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அறிமுகமான பிரபலமான வேட்பாளர் தான் நிறுத்தணுன்ற அவசியமே கிடையாது. அதனுடைய கட்டமைப்பில் நீங்கள் ரெட்டலை சின்னத்துக்கு நீ குப்பனையோ சுப்பனையோ யாரோ ஒருத்தனை கூட நீங்கள் நிறுத்துங்க, அவன் போன உடனே ரெட்டலை இருக்கான்னு தான் பார்ப்பான். அந்த வேட்பாளர் முகத்தை தேட மாட்டான், பேரை தேட மாட்டான். படிக்காத பாமர மக்களுடைய வாக்கு வங்கி அதிமுகவுடைய வாக்கு வங்கி, எளிய மக்களுடைய வாக்கு வங்கி. அப்போ அந்த எளிய மக்கள், படிக்காத பாமரர்கள்லாம் சின்னத்தை தான் போய் தேடுவாங்க. ரெட்டலை சின்னம் இருந்துச்சுன்னா அதுக்கு குத்துவாங்க. அதனால் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதிமுக வந்து ரொம்ப அப்படி பலவீனமெல்லாம் இல்லை. உறுதியாக வந்து அதிமுக வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நிரூபிக்கும். இப்போ பெரும்பான்மையான உள்ள நம்ம தேவேந்திர விலாசம் வச்ச அந்த அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு தான் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுவரைக்கும் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து கௌரவப்படுத்துது. ஆனால் ஐயா இமானுவேல் சேனார் மட்டும் இதுவரைக்கும் அந்த ஆட்சியில் முதல்வராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கு எடப்பாடியிலேருந்து ஓபிஎஸ் வரைக்கும் வந்து இது வரைக்கும் வந்து ஐயா இமானுவேல் சேனாரோட நினைவிடத்தில் வந்து மரியாதை செலுத்தலை. அப்போ இந்த சமூகத்தை புறக்கணிக்கிறதா இல்லையா? அதாவது உண்மையிலேயே அந்த விஷயம் எனக்கும் கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னாக்கா, நம்மளுடைய தலைவர் இமானுவேல் சேகரன் அவருடைய நினைவிடத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் வந்து அங்கே நினைவஞ்சலி செலுத்தணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். எடப்பாடியார் வரலைனாலும் கூட அந்த அவருடைய ஆட்சியின் போது அவரை தவிர்த்து மீதி மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரையும் அங்கே அனுப்பிவிட்டு அஞ்சலி செலுத்த வச்சார். ஆனாலும் அது போதாதது தான். அவர் நேரடியாக வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை, மக்களுடைய ஆசை. விரைவில் அவரை வந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் எல்லா இடங்கள்லையுமே வந்து சொல்கிறாங்க. அதுதான் இங்கே வர்றதுக்கான சிக்கல். அவர் ஏன் இதை மட்டும் புறக்கணிக்கிறார்? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அப்படி திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கல. ஆனால் கட்சியில் அவர் இப்போ தான் தலைமைக்கு வந்திருக்கிறாரு. அவர் பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறது வந்து சில கட்சிக்கு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரிப்படுத்தி தான் அவர் கையாள வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ எடுத்தங்கவிழ்த்துன்னு சில இப்போ இதுகளெல்லாம் செய்திட முடியாது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா அதிமுக வந்து ஒரு காலத்தில் வந்து முக்குளத்தோர் கட்சி அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு. சசிகலா அம்மையார் இருந்ததுனாலையோ அல்லது டிடிவி அல்லது ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் இருந்ததுனாலையோ அந்த ஒரு அடையாளம் இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவர்களெல்லாம் அந்த கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டாங்க, அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழலில் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்து வைக்கணும். கட்சியை வந்து சிதைச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க. அந்த அடிப்படையில் கூட ஒரு வேளை வந்து இங்கே வந்தால் ஒரு எதிர்ப்பு வந்துருமோன்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்படி சொல்கிறேன், அப்படி நினச்சிருந்தா அது தவறு. ஆனால் உறுதியாக வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ்வுகளில் அவர் உறுதியாக வருவார். நாங்கள் எங்களை போன்றவர்கள் வந்து அவருக்கு அழைப்பு